உஜ்ஜயினி நகரின் அரசவை வழக்கம் போல் களை கட்டியிருந்தது. மகா பராக்கிரமசாலியும் நீதியின் வடிவமுமான விக்ரமாதித்த மன்னன் தனது சிம்மாசனத்தில் அமர்ந்திருக்க அமைச்சர்களும் சான்றோர்களும் சூழ்ந்திருந்தனர். நாட்டின் அமைதியும் செழுமையும் அவனது வீரம் கலந்த செங்கோலாட்சிக்கு சான்றாக விளங்கின. அப்போது காவலர்களின் அனுமதியோடு அந்த விசித்திரமான மனிதன் அரசவைக்குள் நுழைந்தான். அவன் உடல் முழுவதும் சாம்பல் பூசப்பட்டிருந்தது. கண்களில் ஒருவித தீட்சண்யமும் அதே சமயம் மர்மமான குரூரமும் மின்னின. அவன் பெயர் சாந்திசீலன் எனும் மாந்திரீகன். கையில் ஒரு பழத்தை கொண்டு வந்து மன்னனுக்கு காணிக்கையாக அளித்தான். விக்ரமாதித்தன் அதை புன்னதையுடன் ஏற்றுக்கொண்டான். இது ஏதோ ஒரு நாள் நடந்த நிகழ்வல்ல. தினமும் அந்த மாந்திரிகன் வருவான், ஒரு பழத்தை கொடுப்பான், சத்தமில்லாமல் நகர்ந்து விடுவான். மன்னனும் அதை ஒரு வழக்கமான மரியாதையாக கருதி சேவகர்களிடம் கொடுத்து கருவூலத்தில் போடச் சொன்னான். பல மாதங்கள் கடந்தன. ஒரு நாள் ஒரு குரங்கு அந்த பழத்தை பிடுங்கி கடித்தபோது அதற்குள்ளிருந்து ஒரு விலைமதிப்பற்ற நவரத்தினக் கல் கீழே விழுந்து பிரகாசித்தது. மன்னன் அதிர்ந்து போனான். இதுவரை மாந்திரீகன் கொடுத்த அத்தனை பழங்களையும் சோதித்துப் பார்த்தபோது ஒவ்வொன்றிலும் ஒரு பேரொளி வீசும் ரத்தினம் ஒளிந்திருந்தது. மறுநாள் சாந்திசீலன் அரசவைக்கு வந்தபோது விக்ரமாதித்தன் அவனை தனியாக அழைத்து விசாரித்தான். மந்திரவாதியே, ஒரு சாதாரண குடிமகனைப் போல வந்து எனக்கு இவ்வளவு பெரிய செல்வத்தை வாரி வழங்கியதன் நோக்கம் என்ன? உனக்கு என்ன வேண்டும் என்று கம்பீரமாக கேட்டான் மன்னன். சாந்திசீலன் வஞ்சக புன்னகையுடன் கைகளை கூப்பினான். மன்னா, நீ வீரர்களில் சிறந்தவன். உன்னால் மட்டுமே செய்யக்கூடிய ஒரு காரியம் உள்ளது. நான் ஒரு மகா யாகத்தை தொடங்கவிருக்கிறேன். அதற்கு உன்னுடைய உதவி தேவை. இந்த உஜ்ஜயினியின் எல்லையில் இருக்கும் பயங்கரமான சுடுகாட்டில் ஒரு முருங்கை மரம் உள்ளது. அதில் ஒரு பிணம் தலைகீழாக தொங்குகிறது. அந்த உடலுக்குள் வேதாளம் என்ற சக்தி வாய்ந்த உயிர் குடிக்கொண்டுள்ளது. அதை நீ எனக்காக பிடித்து வர வேண்டும். இதுவே நான் கேட்கும் கைமாறு என்றான். கொடுத்த பொருளுக்குத் தகுந்த பிரதியுபகாரம் செய்வதுதான் ஒரு மன்னனுக்கு அழகு. அதிலும் ஆபத்தான காரியங்களை செய்வதுதான் வீரனுக்குப் பெருமை என நினைத்த விக்ரமாதித்தன் சற்றும் யோசிக்காமல் வாக்குறுதி அளித்தான். அப்படியே ஆகட்டும் சாந்திசீலரே. இன்று அமாவாசை இரவு நீ கேட்ட வேதாளத்தை உன்னிடம் கொண்டு வந்து சேர்க்கிறேன் என்று சூளுரைத்தான். நள்ளிரவு நெருங்கியது. உஜ்ஜயினியே உறங்கிக் கொண்டிருக்க விக்ரமாதித்தன் கையில் வாளேந்தி யாருக்கும் தெரியாமல் அந்த பாழ் சுடுகாட்டை நோக்கி நடந்தான். அங்கு நிலவிய சூழல் எப்பேற்பட்ட நெஞ்சுரம் கொண்டவனையும் நடுங்கச் செய்யும்படியாக இருந்தது. சுற்றிலும் பிணங்கள் எரியும் வாசனை. பேய்களும் பூதங்களும் அலைந்து திரிந்து அமானுஷ்ய ஒளிகளை எழுப்பிக் கொண்டிருந்தன. நரிகள் ஊளையிடும் சத்தமும் காடுகளின் இலைகள் காற்றில் அசையும் சத்தமும் மரண பயத்தை ஏற்படுத்தின. எங்கு பார்த்தாலும் எலும்புக்கூடுகளும் சாம்பல் மேடுகளும் காட்சியளித்தன. ஆனால் விக்ரமாதித்தனின் கால்கள் தடுமாறவில்லை. அவனது கண்கள் அந்த முருங்கை மரத்தை தேடின. இறுதியாக மின்னல் வெட்டிய அந்த வெளிச்சத்தில் பேய் வடிவில் பயங்கரமாக நின்ற அந்த மரத்தையும் அதில் தலைகீழாக தொங்கிக் கொண்டிருந்த அந்த உடலையும் கண்டான். விக்ரமாதித்தன் சற்றும் தாமதிக்காமல் மரத்தின் மீது ஏறினான். கத்தியால் அந்த உடலை தாங்கியிருந்த கயிற்றை அறுத்தான். உடல் தபார் என்று தரையில் விழுந்தது. விழுந்த வேகத்தில் அது ஒரு மனிதனைப் போல வலி தாங்க முடியாமல் அலறியது. மன்னன் மரத்திலிருந்து இறங்கி, யார் நீ என்று இரக்கத்தோடு கேட்டான். ஆனால் அடுத்த கணமே அந்த உடல் பேய் போன்ற விகாரமான சிரிப்பை உதிர்த்துவிட்டு மீண்டும் பறந்து போய் மரத்தின் கிளையில் தலைகீழாக தொங்கிக் கொண்டது. இது ஏதோ மாயாஜாலம் என்பதை விக்ரமாதித்தன் உணர்ந்தான். அவன் மீண்டும் மரத்தில் ஏறினான். இந்த முறை அந்த உடலை துணிச்சலோடு கட்டிப்பிடித்து மரத்திலிருந்து கீழே இறக்கினான். அதை தன் பலமிக்க தோள்களில் தூக்கி போட்டுக்கொண்டு நடக்கத் தொடங்கினான். தோளில் கிடந்த வேதாளம் விக்ரமாதித்தனின் அசாத்திய துணிச்சலைக் கண்டு வியந்தது. விக்ரமாதித்தன் தன்னை மாந்திரிகனிடம் அழைத்துச் செல்கிறான் என்பதை அது புரிந்து கொண்டது. திடீரென வேதாளம் கரகரப்பான குரலில் பேசத் தொடங்கியது. மன்னா, இந்த நள்ளிரவில் இந்த சுடுகாட்டில் உன்னுடைய வீரம் என்னை பிரமிக்க வைக்கிறது. இந்த நீண்ட தூரப் பயணம் உனக்கு அலுப்பை தராமல் இருக்க நான் உனக்கு ஒரு கதை சொல்கிறேன். ஆனால் எனக்கு ஒரு நிபந்தனை. நான் கதை சொல்லி முடித்ததும் நான் கேட்கும் கேள்விக்கு உனக்கு பதில் தெரிந்திருந்தும் நீ மௌனமாக இருந்தால் உன்னுடைய தலை வெடித்துச் சிதறிவிடும். ஒருவேளை நீ வாயை திறந்து பதில் சொன்னால் நான் மறுபடியும் இந்த மரத்திற்கே பறந்து வந்து விடுவேன். விக்ரமாதித்தன் அந்த நிபந்தனையை அமைதியாக கேட்டுக்கொண்டான். தன் மௌனத்தை உடைக்க வேதாளம் சூழ்ச்சி செய்கிறது என்பதை அறிந்தும் தன் அறிவிற்கும் நீதிக்கும் சவால் விடும் அந்த நிபந்தனையை ஏற்றுக்கொண்டு மௌனமாக தன் நடையைத் தொடர்ந்தான்.
வேதாளம் தனது முதல் கதையை கூறத் தொடங்கியது. பாழ் சுடுகாட்டின் இருள் இன்னும் அடர்ந்திருந்தது. காற்றில் கலந்திருந்த பிணவாடையும் அமானுஷ்ய ஒளிகளும் விக்ரமாதித்தனின் கவனத்தை திசை திருப்பவில்லை. அவனது பாதங்கள் மாந்திரீகன் இருக்கும் திசை நோக்கி உறுதியுடன் நகர்ந்து கொண்டிருந்தன. தோளின் மீது குடிக்கொண்டிருந்த வேதாளம் மன்னனின் அசைக்க முடியாத மன வலிமையைக் கண்டு வஞ்சகமாகச் சிரித்தது. மன்னா, நீ கொடுத்த வாக்கை காப்பாற்ற இவ்வளவு தூரம் சிரமப்படுகிறாய். உனக்கு சலிப்பு தட்டாமல் இருக்க ஒரு பெண்ணின் வாழ்க்கையில் நடந்த தார்மீகச் சிக்கலைப் பற்றிய கதையை கூறுகிறேன், கேள் என்று வேதாளம் தன் முதல் கதையை தொடங்கியது. முன்னொரு காலத்தில் தர்மபுரி என்ற நாட்டை குணசீலன் என்ற வணிகன் ஆண்டு வந்தான். அவனுக்கு மதனவல்லி என்ற அழகான மகள் இருந்தாள். அவளது அழகைக் கண்டு வியந்த 3 வாலிபர்கள் அவளை திருமணம் செய்ய விரும்பினர். முதல் வாலிபன் அவளது அறிவையும் அழகையும் போற்றி அவளுக்கு பணிவிடை செய்ய தயாராக இருந்த ஒரு கவிஞன். அவளை எப்படியாவது அழைந்துவிட வேண்டும் என்று பெரும் செல்வத்தை சேர்த்து அவளது தந்தைக்கு பரிசாக கொடுக்கத் துணிந்த ஒரு பெரும் செல்வந்தன். 3ஆம் வாலிபன் அவளுக்காக தன் உயிரையும் தியாகம் செய்யத் துணிந்த ஒரு மாவீரன். மதனவல்லிக்கு யாரை தேர்ந்தெடுப்பது என்று தெரியாமல் குழம்பினாள். துரதிருஷ்டவசமாக திருமண பேச்சுவார்த்தைகள் நடந்து கொண்டிருக்கும் போதே மதனவல்லி ஒரு விஷப்பாம்பு கடித்து திடீரென மரணமடைந்தாள். அவளது மரணத்தால் அதிர்ச்சியடைந்த அந்த 3 வாலிபர்களும் நிலை குலைந்து போயினர். சுடுகாட்டில் அவளது உடல் எரியூட்டப்பட்டது. முதல் வாலிபன் அந்தச் சாம்பலையே தன் உடல் முழுவதும் பூசிக்கொண்டு அங்கேயே ஒரு துறவியைப் போல வாழத் தொடங்கினான். வாலிபன் அவளது நினைவாகவே உலகை துறந்து அவளது அஸ்தியை ஒரு கலசத்தில் எடுத்துக்கொண்டு காசிக்கு யாத்திரை சென்றான். 3ஆம் வாலிபன் அவளை எப்படியாவது உயிர்ப்பிக்க வேண்டும் என்று பல தேசங்கள் அலைந்து இறுதியாக ஒரு மகா முனிவரிடம் மிருத சஞ்சீவினி என்ற இறந்தவர்களை உயிர்ப்பிக்கும் மந்திரத்தை கற்றுக்கொண்டு சுடுகாட்டிற்கு திரும்பினான். மூவரும் சுடுகாட்டில் சந்தித்தனர். மந்திரம் கற்றவன் அந்தச் சாம்பலின் மீது மந்திர நீரை தெளிக்க மதனவல்லி பழைய அழகோடு உயிர் பெற்று எழுந்தாள். கதையை முடித்த வேதாளம் விக்ரமாதித்தனின் தோளைத் தட்டி தன் கூர்மையான கேள்வியை கேட்டது. விக்ரமாதித்தா, இப்போது சொல், மதனவல்லி மீண்டும் உயிர் பெற்றுவிட்டாள். அங்கே அவளை காதலித்த 3 ஆண்களும் நிற்கிறார்கள். தர்மசாஸ்திரத்தின்படி இப்போது மதனவல்லி அந்த 3 பேரில் யாரை முறைப்படி திருமணம் செய்ய வேண்டும்? நன்கு யோசித்து பதில் சொல். பதில் தெரிந்திருந்தும் நீ மௌனமாக இருந்தால் உன் தலை வெடித்துச் சிதறிவிடும். விக்ரமாதித்தன் தன் நடையை நிறுத்தாமல் தீர்க்கமான குரலில் பதிலளிக்கத் தொடங்கினான். வேதாளமே, இதற்கு தர்மசாஸ்திரத்தின்படி மிகத் தெளிவான தீர்ப்பு உண்டு. முதலில் அவளது சாம்பலை தன் உடல் முழுவதும் பூசிக்கொண்டு சுடுகாட்டிலேயே தங்கியிருந்தானே, அவன் அவளுக்கு சமமானவனாக, அதாவது அவளது சகோதரனாக கருதப்பட வேண்டும். ஏனெனில் அவன் அவளது சாம்பலோடு கலந்திருந்தான். 2ஆவதாக அவளது அஸ்தியை சுமந்து கொண்டு காசிக்குச் சென்று பக்தி செலுத்தினானே, அவன் அவளுக்கு பிண்டம் போட்ட ஒரு மகனாக கருதப்பட வேண்டும். 3ஆவதாக தன் உழைப்பாலும் தேடலாலும் மந்திரத்தை கற்றுவந்து அவளுக்கு மறுவாழ்வு கொடுத்தானே, அவன்தான் அவளுக்கு உயிர் கொடுத்த தந்தை போன்றவன். ஆனால் சாஸ்திரப்படி ஒரு பெண்ணுக்கு மறுவாழ்வு தந்தவன் அவளது கணவனாகவும் இருக்கலாம். இங்கு மற்ற இருவர் தந்தை மற்றும் மகன் நிலைக்குச் சென்று விட்டதால் அவளுக்கு புதிய வாழ்வை தந்த அந்த 3ஆவது வாலிபனே அவளை திருமணம் செய்ய தார்மீக உரிமை படைத்தவன். மன்னனின் அசாத்தியமான அறிவு கூர்மையையும் நீதியையும் கேட்டு வேதாளம் அட்டகாசமாக சிரித்தது. விக்ரமாதித்தா, நீ மிகச்சரியான தீர்ப்பை வழங்கிவிட்டாய். ஆனால் நீ வாயை திறந்து பேசிவிட்டதால் நம் நிபந்தனைப்படி நான் உன்னோடு வரமாட்டேன் என்று கூறிவிட்டு ஹஹ எனச் சிரித்தபடியே விக்ரமாதித்தனின் தோளிலிருந்து நழுவி காற்றில் பறந்து சென்று மீண்டும் அந்த முருங்கை மரத்திலேயே தலைகீழாக தொங்கிக் கொண்டது. விக்ரமாதித்தன் சற்றும் சோர்வடையவில்லை. ஏமாற்றமோ கோபமோ அவனிடம் இல்லை. தர்மம் என்பது வெறும் சட்டம் மட்டுமல்ல, அது சூழலுக்கு ஏற்ப ஆராயப்பட வேண்டிய நுணுக்கமான ஒன்று என்பதை அவன் உணர்ந்திருந்தான். அவன் மீண்டும் மரத்தை நோக்கி தன் வாளோடு நடக்கத் தொடங்கினான். மீண்டும் மீண்டும் வேதாளம் பறந்து மரத்தில் ஏறுவதும் விக்ரமாதித்தன் சளைக்காமல் அதை தன் தோளில் சுமந்து வருவதுமாக அந்த நீண்ட இரவு விடியலை நோக்கி நகர்ந்து கொண்டிருந்தது. பல கடினமான கதைகள், அதற்கேற்ற சிக்கலான தார்மீக கேள்விகள், விக்ரமாதித்தனின் அசாத்திய நீதி தீர்ப்புகள் என அனைத்தும் முடிவுக்கு வந்திருந்தன. இறுதியாக வேதாளம் மன்னனின் விடாமுயற்சியைக் கண்டு முற்றிலும் வியந்து போயிருந்தது.
விக்ரமாதித்தன் மௌனமாக அந்த பிணத்தை தோளில் சுமந்து மாந்திரீகன் சாந்திசீலன் காத்துக் கொண்டிருக்கும் யாகசாலையை நோக்கி நெருங்கினான். அப்போது விக்ரமாதித்தனின் காதுகளில் வேதாளம் மிக ரகசியமான கரகரப்பான குரலில் பேசத் தொடங்கியது. விக்ரமாதித்தா, உன்னுடைய வீரத்தையும் நீதியையும் கண்டு நான் மதிக்கிறேன். அதனால் உனக்கு ஒரு பேருண்மையை கூறப்போகிறேன், கேள். இந்த மாந்திரீகன் சாந்திசீலன் உன்னை ஒரு பகடைக்காயாக பயன்படுத்துகிறான். அவனுக்குத் தேவை உலகை ஆளும் மகாசக்தி. அதற்கு அவன் இந்த யாகத்தின் முடிவில் என்னையும் உன்னையும் சேர்த்து பலியிடத் திட்டமிட்டிருக்கிறான். விக்ரமாதித்தன் தன் நடையை நிறுத்தவில்லை. ஆனால் அவனது புருவங்கள் சுருங்கின. வேதாளம் தொடர்ந்தது. நீ என்னை அவனிடம் ஒப்படைத்ததும் அவன் உன்னை யாக குண்டத்தின் முன் சாஷ்டாங்கமாக விழுந்து வணங்கச் சொல்வான். நீ அப்படி விழுந்து வணங்கும்போது உனது தலையை கொய்து பலியிட அவன் வாளோடு காத்திருக்கிறான். எச்சரிக்கையாக இரு. அவன் உன்னை வணங்கச் சொல்லும்போது, மன்னாதி மன்னனான எனக்கு தடையில் விழுந்து வணங்கத் தெரியாது, நீ அதைச் செய்து காட்டு, நான் பழகிக் கொள்கிறேன் என்று அவனிடம் சொல். அவன் வணங்கும்போது என்ன செய்ய வேண்டும் என்பதை உன்னுடைய வாள் உனக்குச் சொல்லும் என்று ரகசியத்தை உடைத்தது. விக்ரமாதித்தன் லேசாக புன்னகைத்தான். ஆபத்தை உணர்ந்து கொண்ட வீரன் அதற்கான வியூகத்தையும் வகுத்துக் கொண்டான். யாகசாலை வந்தது. அங்கே சாந்திசீலன் மண்டையோட்டு மாலைகளை அணிந்து இரத்த சிவப்பான கண்களோடு யாகத்தீயை வளர்த்துக் காத்துக் கொண்டிருந்தான். விக்ரமாதித்தன் வேதாளத்தின் உடலை அவன் முன்னால் இறக்கி வைத்தான். மகா மந்திரவாதியே, நீ கேட்டபடியே வேதாளத்தாரத்தை கொண்டு வந்து சேர்த்துவிட்டேன். உனது யாகத்தைத் தொடர்ந்து என்றான் மன்னன் கம்பீரமாக. சாந்திசீலனின் முகம் பேராசையினாலும் வஞ்சகத்தினாலும் பிரகாசித்தது. அற்புதம் மன்னா, நீ நினைத்ததை முடிக்கும் மாவீரன். இப்போது யாகம் நிறைவடையும் தருணம் வந்துவிட்டது. இந்த யாக குண்டத்தின் முன் நீ சாஷ்டாங்கமாக விழுந்து உனது குலதெய்வத்தை வணங்கு. உனக்கு நான் பேரரசராகும் வரத்தை தருகிறேன் என்றான். விக்ரமாதித்தன் தன் முகத்தில் எந்த சலனமும் காட்டாமல் சாந்திசீலனை நோக்கினான். மந்திரவாதியே, நான் பிறந்தது முதல் உஜ்ஜயினியின் சிம்மாசனத்தில் அமர்ந்து மற்றவர்களின் வணக்கத்தை பெற்றவனே தவிர யாருக்கும் சாஷ்டாங்கமாக விழுந்து வணங்கியதில்லை. எனக்கு அந்த நமஸ்கார முறை தெரியாது. தயவு செய்து நீ அதை ஒரு முறை செய்து காட்டினால் உன்னை பின்பற்றி நானும் செய்கிறேன் என்றான் விக்ரமாதித்தன். மன்னன் தன் சூழ்ச்சியில் முழுமையாக விழுந்துவிட்டான் என்று நினைத்த சாந்திசீலன் ஏமாற்றுகிறோம் என்ற மமதையில், சரி, மகா மன்னனுக்கு இதை கூடவா கற்றுக் கொடுக்கக்கூடாது, பார் என்று கூறி யாக குண்டத்தின் முன் சாஷ்டாங்கமாக தரையில் விழுந்து வணங்கினான். அதுதான் சமயம். காற்றில் மின்னல் வெட்டுவது போல் விக்ரமாதித்தனின் உரைவாள் வெளியேறியது. அடுத்த கணமே அந்த மாந்திரீகனின் தலை துண்டிக்கப்பட்டு யாக குண்டத்தில் விழுந்தது. தீய எண்ணம் கொண்ட மாந்திரீகனின் குருதி அந்த யாகத்தீயை அணைத்தது. மந்திரவாதியின் மகா சூழ்ச்சி முறியடிக்கப்பட்டதும் அந்த பிணத்திலிருந்து வேதாளத்தின் ஆன்மா ஒரு பிரம்மாண்டமான ஒளி வடிவமாக வெளிப்பட்டது. விக்ரமாதித்தா, நீ அறிவிலும் சிறந்தவன், வீரத்திலும் சிறந்தவன். உன்னுடைய சாதுரியத்தால் இன்று இந்த உலகம் ஒரு கொடியவனிடமிருந்து காப்பாற்றப்பட்டது. நான் இந்த உடலில் அடைப்பட்டு கிடந்த சாபத்திலிருந்து எனக்கு இன்று விடுதலை கிடைத்துவிட்டது என்று மகிழ்ச்சியோடு கூவியது. வேதாளம் விக்ரமாதித்தனின் முன்னால் கைகளை கூப்பி நின்றது. மன்னா, உனது மனிதாபிமானத்திற்கும் தர்மத்திற்கும் நான் ஒரு வரம் அளிக்கிறேன். நீ எப்போது என்னை நினைத்தாலும் நான் அடுத்த கணமே உனக்கு உதவியாக உன் முன்னால் வந்து நிற்பேன். உன்னுடைய நீதியும் நம் இருவருக்கும் இடையே நடந்த இந்த விவாதங்களும் இந்த உலகம் உள்ளவரை விக்ரமாதித்தன் கதைகள் என்று மக்களால் போற்றப்படும் என்று வரமளித்தது. மன்னன் விக்ரமாதித்தன் மனநிறைவோடு வேதாளத்திற்கு விடை கொடுத்தான். வேதாளம் காற்றில் மறைந்தது. விடிவெள்ளி முளைக்கத் தொடங்கியது. உஜ்ஜயினியின் எல்லையில் விடிந்த அந்த அதிகாலை தர்மத்தின் புதிய விடியலாக இருந்தது. விக்ரமாதித்தன் தன் வாளை உறையிலிட்டு கம்பீரமான நடையோடு தன் அரண்மனை நோக்கித் திரும்பினான்.